ஜீ தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஐபிஎல் ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சின்ன ட்ரெய்லர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் அண்ட் ரீடென்ஷன் அப்படிங்கறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போனோம் அப்படிங்கும் போது வழக்கமா கடப்பாறைன்னு சொல்ற டீமை பத்தியே ஆரம்பிச்சிடலாம். மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு வந்து அவங்களோட ரிலீஸ் அண்ட் ரீடென்ஷன் முன்னாடியே வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு வந்து லார்ட் தாக்கூர் வேணுங்க அப்படின்னு சொல்லி எடுத்ததுமே கேட்டு வாங்கியிருந்தாங்க. ரூதர்ஃபோர்ட் கேட்டு வாங்கியிருந்தாங்க. அப்புறம் மயங்க் மார்க்கண்டே அவரையும் கேட்டு வாங்கியிருக்காங்க. இந்த அதாவது ஐபிஎல் வரலாற்றிலேயே வந்து அதிக முறை ட்ரேட் செய்யப்பட்ட வீரர்கள் 2 பேர். அந்த 2 பேரையும் வந்து மும்பை தான் வச்சிருக்காங்க. இப்போ ஒன்னு வந்து லார்ட் தாக்கூர் அண்ட் மயங்க் மார்க்கண்டே. எப்படி இருக்கு அதை பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் வந்து சுதர்சன் ஃபர்ஸ்ட் யார் யாரை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, யார் யாரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பேசினா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, யார் யார் ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க? கண்டிப்பா முதல் ரிலீஸ் பண்ற பிளேயர் பார்ப்போம். ஏன்னா குறைவான ஆட்கள் இருக்குன்னா ரிலீஸ் பண்ற பிளேயரை பாக்குறேன். சத்யநாராயண ராஜு அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீஸ் டாப்லி அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்ரீஜித் அவரு, கரண் சர்மா, பெவான் ஜேக்கப்ஸ், அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் போன வாட்டி வந்து அல்லா கசன்ஃபருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்திருந்தாரு. முஜிபுர் ரஹ்மான் அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லிசார்ட் வில்லியம்ஸ் அவரை இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் விக்னேஷ் புத்தூர் சிஎஸ்கேக்கு எதிராக அதிகமான விக்கெட்டை தூக்கிட்டு இருந்தாருன்னு பார்த்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மூலமா கிட்டத்தட்ட அவங்க வந்து ஃபாரின் பவுலரை நிறைய பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் 2 பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் சின்ன சின்ன பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்காங்க. ரோஹித் சர்மா இருக்காங்க, சூரியகுமார் யாதவ் இருக்காங்க, திலக் வர்மா, ராபின் மின்ஸ், ரியான் ரிக்கல்டன், ஹர்திக் பாண்டியா, நமன் திர், மிச்சல் சாட்னர், வில் ஜாக்ஸ், கார்பின் பாஷ், ராஜ்பாவா அங்கர், டென் போல்ட், ஜஸ்பிரித் பும்ரா, தீபக் சகர், அஸ்வினி குமார், ரகு சர்மா அண்ட் அல்லா கசன்ஃபர் அப்படின்ட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ல போனா அப்படின்னா லிஸ்ட்ல ஆக்சுவலா நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்ட பார்க்க இருக்காரு, எல்லாருமே இருக்காங்க. ஆக்சுவலா தீபக் சகர் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. தெரியும், நியூ பால் பவுலர், அவரை நம்ம ரிலீஸ் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா யாரும் கிடைக்க மாட்டாங்க ஒரு இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காங்க. ரீட்டைன் பண்ண பிளேயர்ஸை பொறுத்தவரை அவங்க வந்து அவங்களோட கடப்பாறை அப்படிங்கிற இதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து போய் ட்ரேட் இதுல ஆக்ஷன்ல எடுக்க போறாங்க. அவங்க ட்ரேடிலேயே அவங்களோட எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டாங்க. சதீஷ் அண்ணா சொல்ல போனா பாத்தீங்க அப்படின்னா சர்துல் தாக்கரை கொண்டு வந்த மூலமாவே பிளேயிங் 11ல ஒரு ஃபாஸ்ட் ஆல்ரவுண்டரை கொண்டு வந்துட்டாங்க. அவங்க ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு, சர்துல் தாக்கூரும் இருக்கிறாரு. அல்லா கசன்ஃபர் வந்துட்டாருன்னா சாண்ட்னருக்கே வேலை இல்லை. அப்படி ஒரு ஸ்பின் அட்டாக் இருக்கும் போது மயங்க் மார்க்கண்டேயும் உள்ள கொண்டு வந்துட்டாங்க ட்ரேடு மூலமா. அப்படியே பார்த்துட்டு அர்ஜுன் இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துட்டு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து போய் ஷெர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ஒரு ஆல்ரவுண்டர் வேணும் ரூதர்ஃபோர்ட் எடுத்திருக்காங்க. மிடில் ஆர்டர்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் எடுத்திருக்காங்க. வில் ஜாக்ஸையும் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க வந்து ஒரு கோரை வந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எந்த பிளேயரும் அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்திருக்காங்க. ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ரொம்ப சின்ன அமௌண்ட்ல தான் வந்து அவங்க ஆக்ஷனுக்கு வருவாங்க மும்பை. பட் அவங்களுக்கு இப்பவே செட் ஆயிடுச்சு, ஆக்ஷன் தேவையே இல்லை அவங்களுக்கு. இல்ல, உண்மையா சொல்ல போனா ரீடென்ஷனை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா 19 பேர் ஸ்குவாட்ல இருக்கணும். இவங்க ஸ்குவாட்ல 20 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. அதனால நமக்கு வந்து அந்த பிரச்சனை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமா அதிகபட்சமா 24 பேர் வரைக்கும் எடுக்கலாம். அதனால இவங்களுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் இல்ல. இன்னொரு விஷயம் சொல்ல போனா நான் வந்து இவங்களோட பவுலிங் சைடை பொறுத்தவரைக்கும் எப்படி பாக்குறேன்னா பயங்கரமான கன் சைடு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கும் போதே தெரியுது. இவங்க இப்போ ஆக்ஷன்ல என்ன பிளானோட வருவாங்க சதீஷ்? ஏன்னா இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா ஒரு எண்ணில் இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து கண்டிப்பா வில் ஜாக்ஸ் அவருமே ஒரு நல்ல இதாதான் இருப்பாரு. அப்படிங்கும் போது இவங்களுக்கு பேட்டிங் வந்து ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மான்ட்டு ஒரு பெரிய படம் இருக்கு. இந்த பக்கம் பவுலிங்ல பாத்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ராவாகட்டும், இன்னொரு பக்கம் வந்து ஓபன் பண்றதுக்கு மேபி சர்துல் தாக்கூர் வந்து போன வருஷம் நல்லாவே பண்ணியிருந்தாரு எல்எஸ்சிக்கு. ஸோ அதே மாதிரியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அல்லா கசன்ஃபர்ல இருந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் தான். நான் பவுலிங்லயுமே ஒரு நல்ல டீமா தான் இருக்காங்க. ஸோ என்ன மைண்ட் செட்ல இவங்க ஆக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சார்? கண்டிப்பா இப்ப சுதர்சன் ப்ரோ சொன்ன மாதிரி நமக்கு வந்து அவங்க வந்து எப்படியும் ஒரு
ஃபாரினர்ல வந்து பவுலர் தான் போக போறாங்க. ஏன்னா ரிலீஸ் பண்ணது பாத்தீங்கன்னா டாப்லேயே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா கரண் சர்மா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலாக மயங்க் மார்க்கண்டே ஒரு லெக் ஸ்பின்னரை விட்டு ஒரு லெக் ஸ்பின்னரை எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து மயங்க் மார்க்கண்டே வச்சு ஒரு லெக் ஸ்பின் வந்து ஓட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விக்னேஷ் புத்தூர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு இவங்களுக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும். அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஏன்னா மயங்க் மார்க்கெண்டாவும் விக்னேஷ் புத்தூர் 2 பேருமே வந்து அந்த லெக் ஸ்பின்னர் அந்த கான்செப்ட்ல தான் வர போறாங்க. ஸோ அதனால வந்து மயங்க் மார்க்கெண்டை எடுத்திருக்காங்க, ஷர்துல் தாக்கர் எடுத்திருக்காங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒருவேளை தீபக் சாகர் இன்ஜுரி ஆகலாம், இன்ஜுரி இந்த கன்சென்ட் இருந்துச்சுன்னா நீங்க ஷர்துல் தாக்கரை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வந்து ஷர்துல் தாக்கர் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா பவுலரா அதாவது விட்ட ஸ்பின்னருக்கு பவுலருக்கு அதுமாதிரி ஒரு மீடியம் ஃபேஸருக்கும் வந்து ஷர்துல் தாக்கர் எடுத்திருக்காங்க. மயங்க் மார்க்கெண்டாவே எடுத்துட்டாங்க கரண் சர்மாக்கு பதிலாக. பட் ஒரே அவங்களோட நீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரின் பவுலர் தான் தேவைப்படுது எக்ஸ்ட்ராவா. அதுக்கான முயற்சி தான் இருக்காங்க. ஏன்னா எல்லாம் ரிலீஸ் பண்ணது எல்லாமே வந்து பவுலர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.